நீங்க எது பண்ணாலும் விளங்க மாட்டேங்குதே. ஆத்தா ஓம் சக்தி பராசக்தி. அம்மா தாயே வாங்கம்மா உள்ள. கொடுங்க. அட பாவி, ஜெயிக்கிறவ தான் ஜெயிப்பா போல இருக்குது. எல்லாம் போச்சு. சாமுண்டீஸ்வரி அம்மா, உங்க கையாலே அம்மனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிருங்கம்மா. இந்த அபிஷேகத்தை நான் பண்றதை விட என் தலையில இருந்த பால் கொடுத்த பத்திரமா கொண்டு வந்து சேர்த்த துர்கா அபிஷேகம் பண்ணட்டும். நேர்த்தி கடனை காப்பாத்தின துர்காவை பூஜை பண்ண சொல்லித்தான் அம்மன் உத்தரவு கொடுத்திருக்கான். அது எப்படி? நம்ம குடும்பத்துக்கு சம்பந்தமே இல்லாத துர்கா பூஜை பண்ணுவா? எத்தனை பேர் இருந்தோம், அது எப்படி துர்கா மட்டும் சரியான நேரத்துல வந்து என் தலையில இருந்த பால் குடத்தை கீழே விழாம காப்பாத்தனா? சாமிக்கு முன்னால எல்லாருமே ஒண்ணுதான். இதுல வேறுபாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மாயா, நீ ஏன் துர்காமாவை வேற ஆளா பாக்குற? துர்காமா எனக்கு மாரியம்மா மாதிரி தான். அதனால அவங்களே பண்ணட்டும். தெய்வமா சுண்டக்கா. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. தேவி சொன்னா அந்த அம்மனே சொன்ன மாதிரிதான். போ. இல்ல மேடம். போமா, போய் அபிஷேகம் பண்ணு. அம்மா வாங்கம்மா வாங்க.